Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள 9 விதமான சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க. அந்த வகையில் 1 ஜூலை 2024 30 செப்டம்பர் 2024 வரைக்குமான போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 1 ஜூலையிலிருந்து 30 செப்டம்பர் வரைக்குமான போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள 9 விதமான சேவிங் ஸ்கீமுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் 9 விதமான சேவிங் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. என்னென்ன சேவிங் ஸ்கீமை வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் டெபாசிட் அதாவது சேவிங் அக்கௌண்ட், டைம் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மந்த்லி இன்கம் ஸ்கீம், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது பிபிஎஃப் ஸ்கீம், கிசான் விகாஸ் பத்திரம், சுகன்யா சம்ரிதி யோஜனா, இந்த மாதிரியான 9 விதமான சேவிங் ஸ்கீமை வழங்குறாங்க. இந்த சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க. அந்த வகையில் 1 ஜூலை 2024 30 செப்டம்பர் 2024 வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ரிவிஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் ஸ்மால் சேவிங் ஸ்கீம். The rate of interest on various small savings scheme for the second quarter of financial year 2024-25 starting from 1st July 2024 and ending on 30 September 2024 shall remain unchanged from those notified for the first quarter 1st April 2024 to 30 June 2024. Financial year 2024-25 first quarter அதாவது 1st ஏப்ரல் 2024 30 ஜூன் 2024 வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. எந்த விதமான சேஞ்சிங்கும் பண்ணலை. ஸோ 1st ஏப்ரல் 30 ஜூன் வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்கிறத பார்க்கலாம். 1st ஏப்ரல் 2024 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த விதமான சேஞ்சிங்கும் பண்ணாமல் அதற்கு முந்தின குவார்ட்டர் அதாவது 1 ஜனவரி 2024 31 மார்ச் 2024 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு சேவிங் ஸ்கீமுக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் டெபாசிட் அதாவது சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க. 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.9%, 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க. 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.1%, 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்க. 5 வருட ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட் அதாவது ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அதாவது மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டத்துக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீம் அக்கௌண்ட்டுக்கு 7.4%, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் அதாவது என்எஸ்சி ஸ்கீமுக்கு 7.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் அதாவது பிபிஎஃப் ஸ்கீமுக்கு 7.1%, கிசான் விகாஸ் பத்ரா ஸ்கீமுக்கு 7.5%, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டுக்கு 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ இந்த வருடம் 1 ஜனவரி 2024 என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்கினாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் இது வரைக்கும் எந்த விதமான சேஞ்சிங்கும் பண்ணாமல் 30 செப்டம்பர் 2024 வரைக்கும் வழங்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.